ஹாய் நண்பா, நம்ம சூர்யா அண்ணா அவர்கள் அரசியலுக்கு வரப்போகிறார் அப்படின்ற மாதிரி சோசியல் மீடியால பெரிய அளவுல டாக்ஸ் போய்கிட்டு இருக்கு. இது எதனால என்ன டீடைல்ன்றத வீடியோக்குள்ள பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்படியே வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஆல்ரெடி சூர்யா அண்ணா அவர்கள் அரசியல்ல இல்லனாலுமே அகில இந்திய சூர்யா நற்பணி இயக்கம் இருக்கு. அது மட்டும் இல்லாத அகரம் ஃபவுண்டேஷன் மூலமா நிறைய குழந்தைகளுக்கு படிப்பை வந்து இலவசமா கொடுத்துட்டு இருக்காரு. பல நல்ல விஷயங்களை அரசியலுக்கு வராமலே பண்ணிட்டு தான் இருக்காரு இப்போ வரைக்கும். இப்போ ஏன் திடீர்னு அரசியலுக்கு வரப்போறாள் அப்படின்ற மாதிரி சொல்றாங்கன்னா, சூர்யா அவர்களோட இயக்கத்துல ரீசெண்டா நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் ஒண்ணு நடைபெற்று இருக்கு. அதுல ஒருத்தர் ஸ்டேஜ்ல பேசக்குள்ள காலம் முடிவு செஞ்சாக்கா சூர்யா அவர்கள் அரசியலுக்கு வருவாரா அப்படின்ற மாதிரி ஒரு பேச்சு பேசியிருப்பாரு. இப்ப இதனால சோசியல் மீடியால அரசியலுக்கு வரப்போகிறார் அப்படின்ற மாதிரி நிறைய தகவல்கள் வந்துட்டு இருக்கு. இது மட்டும் இல்லாத கருப்பு படத்துல என் கிரெடிட் சீன் ஒன்று வரும். அதுல சூர்யா அவர்கள் சட்டசபையில இருப்பாரு. பார்ட் 2க்கு லீடு விடுற மாதிரி தான் அந்த சீனை வச்சிருப்பாங்க. அந்த சீனை நம்ம அப்ப பார்க்கக்குள்ள என்ஜிகே படமும் எல்கேஜி படமும் ஒரே யூனிவர்ஸ்ல கனெக்ட் ஆகிற மாதிரி இருந்துச்சு. ஆனா இப்ப அந்த சீனை என்ன சொல்றாங்கன்னா, அது ஆர்ஜே பாலாஜி அவர்களோட ஐடியா கிடையாதான், சூர்யா அவர்களோட ஐடியா தானா. ஃபியூச்சர்ல அரசியலுக்கு வரதுக்காக ஒரு இன்ட் கொடுத்திருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இது ஜஸ்ட் ஒரு ரூமர் தான், உண்மையான தகவல் அப்படின்ற மாதிரி எந்த ஒரு கன்ஃபார்மான அப்டேட்டும் கிடையாது. இப்ப இன்னொரு பக்கம் டிவிக்கே தொண்டர்கள்லாம் என்ன பண்றாங்கன்னா, எம்ஜிஆர் அரசியலுக்கு வந்த பிறகு சிவாஜி மற்றும் பல பேர் வந்து அரசியலுக்கு வந்தாங்க. அப்ப அவங்களால ஒண்ணுமே பண்ண முடியல. அந்த மாதிரி தான் தளபதி விஜய் அவர்களும் சிஎம் விஜயா மாறின பிறகு யார் அரசியலுக்கு வந்தாலும் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வராங்க. இது நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குதான்னு கேட்டிங்கனாக்கா இருக்குன்னு சொல்லலாம், இல்லைன்னு சொல்லலாம். எதுவுமே வந்து நம்ம கையில இல்லை. ஏன்னா ஒரு 5 இயர்ஸ்க்கு முன்னாடி நம்ம தளபதி விஜய் வந்து டிவிகேன்ற ஒரு கட்சி ஆரம்பிப்பார், அது மூலமா வந்து சிஎம்மா மாறுவார் அப்படின்ற மாதிரி நம்ம யாருமே வந்து கணிச்சிருக்க மாட்டோம். ஆனா சிஎம் ஆனதுக்கு அப்புறம் அவரோட படங்கள்லாம் பார்த்தாக்கா நிறைய இன்சிடென்ட் இருக்குது. இப்போதைக்கு இந்த தகவலை பொறுத்த அளவுக்கு ஒரு ஜஸ்ட் ரூமர்ஸ் மட்டும்தான், எந்த ஒரு அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டும் கிடையாது. இந்த வீடியோ பத்தின கருத்துக்களை வந்து கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணிட்டு 2 பேருக்கு ஷேர் பண்ணுங்க. பை ஃப்ரெண்ட்ஸ்.